டிவிஎஸ் நேயர்களுக்கு வணக்கம். டிவிக்கு அரசாங்கம் வந்த உடனே ஒரு சட்டமன்றத்துல தெரிவிக்க விடுறாரு, தொட்டவனையும் விட மாட்டேன், நாங்களும் தொடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஊழலை வந்து யாரெல்லாம் தொட்டாங்களோ அவங்க விட மாட்டோம் அப்படின்னு சொன்னதை நிரூபிப்பாரா விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அப்கோர்ஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தான் இப்ப ஏவா வேலு ஆகட்டும், செந்தில் பாலாஜி ஆகட்டும், நிறைய நபர்கள் மேல பயங்கரமான பாய்ச்சல் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அப்கோர்ஸ் இப்போ எஸ்பி வேலுமணி அவர்களும் அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படிங்கறத நான் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். இப்போ வந்து நகராட்சி நிர்வாகத்துறை கோவை மாநகராட்சியில கிட்டத்தட்ட 54 இளைநிலை உதவியாளர்களை பணி நியமனம் அப்படிங்கிறது செய்ய வச்சிருக்கிறாரு. ஸோ இதுக்கு டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது 440 அப்ளிகேஷன் இந்த எக்ஸாம்ஸ்க்காக இருந்திருக்கு. பட் அந்த அப்ளிகேஷன்ல வந்தவங்க எல்லாரும் வந்தாங்களா அப்படின்னு கேட்டா தெரியல. ஆனா செலக்டிவா கரெக்டா 54 நபர்களை மார்னிங்ல இருந்து நைட்டுக்குள்ளவே இன்டர்வியூஸ் பண்ணி உடனுக்குடன் பணி ஆணையமே கொடுத்துட்டாங்களாமா. எப்படி நடக்கும் எங்கேயோ கேட்டோமே. எஸ் கே நேருல அவரும் அதே மாதிரி தானே பண்ணாரு அவருடைய துறையில. ஸோ கே நேரு அவர்கள் அவர் எப்படி வந்து வேலை வாங்கி தர்றதாக சொல்லி பணத்தெல்லாம் வாங்கி எப்படியெல்லாம் வேலை கொடுத்தாரோ சேம் திங் இங்கேயும் நடந்திருக்கு. எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தரப்புலையும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றாங்களாமா. இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க சில நபர்கள். எங்களுக்கு இதுல டவுட்டா இருக்கு, நாங்க இவ்வளவு அப்ளிகேஷன் போட்டோம், இவ்வளவு பேரை மட்டும் செலக்ட் பண்ணிருக்காங்க, அது ஒரே நாள்ல நடந்திருக்குன்னு சொல்லி கேஸ் போட்ட காரணத்தினால இங்க வந்து என்ன ஆகுது, அந்த அமர்வுல வந்துட்டு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் தீர்ப்பு சொல்றாரு. அவர் சொல்றாரு, இந்த பணிகள்லாம் எப்படி கொடுத்துருப்பீங்க, ஈஸியா நடந்திருக்குமா என்ன? சான்ஸே கிடையாது. பணம் வாங்கப்பட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒரே நாள்ல டப்பு நடக்கிறதுக்கு இது வந்து ஈஸியான வேலை கிடையாது. சம்திங் ஹேப்பன். இதுதான் எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. இதெல்லாம் சரியில்லை. 54 நபர்களும் அப்படிலாம் இல்லைங்க, நாங்க கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் சேர்ந்து போங்க மேல்முறையீடு செய்யுங்க, உச்சநீதிமன்றம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி தரப்பே இவங்களை அமைச்சு வச்சுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 54 நபர்களும் அங்க போறாங்க. இந்த கேசஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த அமர்வுல 2 நீதிபதிகள் உட்கார்றாங்க. இவங்களுடைய தீர்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கே நேரு அவர்களும் நீங்களும் என்ன வேறையா, அவர் செஞ்ச வேலையதான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க. அப்போ ஆல்ரெடி உயர்நீதிமன்றம் சொன்னதுதான் சரி. உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க, இந்த தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் கொடுக்குறாங்க. உயர்நீதிமன்றம் ஆல்ரெடி சொன்னதுதான் கரெக்ட். இது எப்படி ஒரே நாள் எல்லாம் முடியும்? அதுவும் 54 நபர்களுக்கு செலக்டிவா எப்படி கொடுக்க முடியும்? டோட்டலி அன்ஃபேர். தப்பு நடந்திருக்காங்க அப்படிங்கறத அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்குல பெரிய அடி யாருக்காக இருக்கும்? எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு. ஸோ டிவிக்கு அரசாங்கம் தரமான சம்பவமாக தொடர்ச்சியாக செய்யறாங்க. வாழ்த்துக்கள். ஓகே, இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.